ஒரு அமைப்பு. இப்படி பல ஆர்எஸ்எஸ் அதாவது இந்துத்துவ அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இவர்களுடைய நோக்கம் அனைத்துமே தன்னுடைய அந்த மேல் ஜாதி அல்லது அந்த அவர்கள் கட்டிவிட்ட அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு கொள்கையை மெயின்டைன், தொடர்ச்சியாக அதை பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த ஒன்றுதான் இவர்களுக்கான பாதுகாப்பாக இருக்கிறது. எப்பொழுது ஒருவர் நான் ஏன் கீழ் ஜாதி, நான் எப்படி கீழ் ஜாதியான, நீ எப்படி மேல் ஜாதியான ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, அந்த கேள்வி வைரல் ஆச்சுன்னா, அதனால் ஒரு புரட்சி ஏற்பட்டா அவர்களெல்லாம் எங்கு போவார்கள்? அப்படி ஆகக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு மதத்தினுடைய தலைமை, ஆட்சியினுடைய தலைமை, நீதித்துறையினுடைய தலைமை, பொருளாதாரத்தினுடைய தலைமை, ஊடகத்தினுடைய தலைமை, எல்லாவற்றிலும் தலைமை பதிவில் அவர்கள் தான் இருப்பார்கள். அவர்களை எதிர்த்து எந்த குரலும் கொடுக்க முடியாது, எந்த புரட்சியும் செய்ய முடியாது. அதோ சேர்த்து ஊழலுக்கும் அவங்க தான் தலைமை, அதையும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைய இந்திய சமூகத்திலே, இந்திய திருநாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் இயேசு பெருமான் ஒருவேளை பிறந்திருந்தால் அவர் எதை எதிர்த்து பேசியிருப்பார், எதற்காக போராடி இருப்பார், எதற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டிருப்பார் என்றால் குறிப்பாக முக்கியமாக இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு கொள்கையை எதிர்த்து தான் என்பது முழு உண்மை. அந்த வகையில் நாம் இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். அந்த இயேசு பெருமானுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு, ஏன்னா அதனுடைய அடிமரத்திலிருந்து வந்த கிளைகள் தான் இன்றைக்கு சைவ வைணவ என்ற மதங்களாக இருக்கின்றன. அதற்கு முன்பு ஐயா இன்னொரு கருத்தையும் சொன்னார். இயேசு பெருமான் என்ற அந்த அடிமரத்திலிருந்து உருவானது தான் கிறிஸ்தவமோ இந்து மதமோ அப்படின்ற ஒரு கருத்தையும் சொன்னார். இது தொடர்பாக நிறைய இதெல்லாம் ஒரு நாள் வகுப்பிலேயே ஒரு பொழிவிலேயே இந்த விஷயங்களெல்லாம் புரிஞ்சிடுமா அப்படின்னா புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாம் ஏற்கனவே ஒரு நம்பிக்கையில் இருப்போம், அந்த நம்பிக்கையை உடைக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி கடவுள் நம்மை பரிசுத்தமான அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தணும். இந்த ஆன்மாவின் பயணம் எப்படிப்பட்டது? ஆணவத்துக்குட்பட்டு ஜாதி ஏற்றத்தாழ்வு கொள்கையை ஏற்றுக்கொண்டு நான் உயர் ஜாதியோ அல்லது கீழ் ஜாதியோ அந்த சாதி பட்டங்களையே நான் ஏற்றுக்கொண்டு அதிலே மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா எங்கு சென்று சேரும்? அல்லது இது கடவுள் எனக்கு கொடுத்த ஊழியம் என்று எண்ணி நாம் இந்த மனுக்குல விடுதலைக்கும், தமிழின விடுதலைக்கும், தமிழ் மொழியினுடைய விடுதலைக்கும் நாம் பாடுபடுறோம், ஊழியம் செய்கிறோம் என்றால் நம்முடைய ஆன்மா எங்கு சென்று சேரும் என்கின்ற அந்த பயணம் நம்மை வழிநடத்தட்டும். நன்றி, வணக்கம். கேள்விகள் யாராவது இந்த அமர்வு தொடர்பாக கேள்விகள் யாராவது எழுதியிருக்கீங்களா? உள்ள கேள்விகள் இருந்தால் கைகளை உயர்த்துங்க. அவர் தம்பி அந்த